நம்ம ஃபார்முக்கு வேலி போட்டோங்க ஒரு வழியா. எப்பயுமே கூண்டுக்குள்ளேயே கோழி வச்சுட்ருப்போம். இனிமே அந்த பிரச்சனை இல்ல. தொறந்து விட்டு நம்ம வெளிய விட்டுடலாம். இந்த வேலிக்கு நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வாங்குனேன், இதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வேலி நான் ஏன் போட்டிருக்கேன்னா, 2 நாளைக்கு முன்னாடி 2 கோழி ஆகி தண்ணி வைக்கும்போது பறந்து போச்சு. அதில ஒரு கோழி புடிச்சுட்டா, இன்னொரு கோழி அந்த வயலுக்கு போயிடுச்சு. வயலுக்கு போனனால எங்களால போய் புடிக்க முடியல. 2 நாள் போராடி இன்னைக்கு தான் புடிச்சோம். அதுவும் வேலி போட்டு முடிச்சக்கப்புறம் ஒரு டோர் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சிருந்து, அதுக்குள்ள தொரத்தி விட்டு அப்புறம் தான் புடிச்சது. ஸோ ஒரு வழியா அந்த கோழிய காப்பாத்தியாச்சு. இப்ப நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் வாங்கியிருக்கோம், இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வாங்குன மெட்டீரியல் என்னன்னா, அந்த 1 1/2 இன்ச் பைப்பு 10 அடிக்கு 10 பைப் வாங்குனேன். இதோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா, 3300 ஆச்சு. இத வாங்குன உடனே சிமெண்ட் மூட்டை மட்டும் வாங்குனேன். சிமெண்ட் மூட்டை 20 கிலோ சிமெண்ட் மூட்டை ரூ. 190. அந்த சிமெண்ட் மூட்டை வாங்கி நான் சிமெண்ட் பால் கரைச்சு அதில ஜல்லி போட்டு, இத நான் குழி நோண்டி நான் பிளேஸ் பண்ணிட்டேன். பிளேஸ் பண்ணி நைட்டு நல்லா காஞ்சிருச்சு. காலைல ஏஞ்ச உடனே ஒரு ரூ. 300 பார்த்தீங்கன்னா, பிளாக் பெயிண்ட்டும், பிரஷ்ஷும், டின்னரும் வாங்குனேன். அந்த பெயிண்ட் நான் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேம் ஃபுல்லா இந்த பைப்பு ஃபுல்லா அடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் வாங்குனது ஃபென்சிங் 2 1/2 இன்ச் ஃபென்சிங். இது பார்த்தீங்கன்னா, ஒரு ரோல் வாங்கிட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 அடி தேவைப்பட்டுச்சு. ஸோ, அதனால எனக்கு டோட்டலா ஒரு 66 கிலோ வந்துச்சு. இங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா, ரூ. 85. எனக்கு மொத்தமா ஒரு 5500 நான் டிஸ்கவுண்ட் போக நான் வாங்குனேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, கோழி வலை. கோழி வலை பார்த்தீங்கன்னா, கீழ போட்டிருப்பேன். சுத்தி போட்டிருக்கேன். கோழி வலை பார்த்தீங்கன்னா, ஒரு ரோல் 20 அடி வரும். ரூ. 200. மொத்தம் நான் 6 ரோல் வாங்குனேன். ரூ. 1500 ஆச்சு. அப்புறம் கட்டுக்கம்பி. கட்டுக்கம்பி பார்த்தீங்கன்னா, 1 கிலோ ரூ. 180 வாங்குனேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மீன் வலை ஆர்டர் போட்டிருக்கேன். மோஸ்ட்லி நாளைக்கு காலைல டெலிவரி ஆயிரும். ஸோ, அதனால மீன் வலை பார்த்தீங்கன்னா, ரூ. 550 ஆச்சு. டெலிவரி சார்ஜஸ் கொஞ்சம் வரும்னு நெனைக்கிறேன். அப்புறம் இந்த கிரீன் துணி. கிரீன் துணி பார்த்தீங்கன்னா, அ ஒரு ரோல் 150 அடி. ரூ. 750 ஆச்சு. இவ்வளோ தாங்க நான் வாங்குன திங்ஸு. எனக்கு ஆள் கூலி எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா எனக்கு ஒரு 13,000 பக்கமா வருது. ஆ இந்த மாரி ஒரு சூப்பரா ஹைட் ஒரு 8 அடி இதில பார்த்தீங்கன்னா, கோழி பறக்க இன்னுமே செலவு கம்மி பண்ணியிருக்கலாம். பட் ஆனா, இவ்வளோ மெட்டீரியல்ஸ் போட்டனால எனக்கு செலவு அதிகமாயிடுச்சு. தேங்க் யூ.